அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்திலேயே உங்களோடு கூட 5வது மாதத்தில் திரும்பமாய் கர்த்தர் கொண்டு வந்தக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அமேன். சோதர உண்மையாய் அமேன். நீங்கள் பாராட்டுகிற அன்புக்கு அமேன். மறுதர நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் உண்மையாய் ஒரு ஜபத்தை உங்கள் மத்தியில் ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பண்ணி கொண்டே இருக்கிறார். அமேன். சோதரன் சபைக்காக, அருமையான ஊழியக்காரருக்காக, உங்களுக்காக அமேன் எல்லாவற்றிலும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி உள்ள உணர்வோடு நான் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. பாஸ்டருக்கு எவ்வளோ ஊழியக்காரங்க தெரியும். அமேன். சோத்திரம். பெரிய பெரிய இடத்துல லிங்க்ஸ் இருக்கு. அமேன். ஃபோன் பண்ணா நிறைய பேர் வந்துடலாம். ஆனா இந்த சிறியவன் மேல அமேன் நினைத்தருளுகிறார். அல்லேலூயா. அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் நீங்களும் பாஸ்டர் எல்லாரும் அனுபவிப்பீங்க என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்லலாம். பக்கத்துல பார்த்து சொல்லிடுங்களேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி யோவான் 14:14. ஆமென். நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை பகுதி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையாகிய நீர் ஹல்லேலூயா இந்த நேரத்தில் வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அடியானை மறைத்து நீர் ஊழியம் செய்வீராக. உம்முடைய வாயாய் மாத்திரம் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாருங்கப்பா. பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டாகட்டும். பரத்திலிருந்து இறக்கப்படுகிற ஏணிகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த இடம் சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகள் ஓடத்தக்கதாக ஆண்டவரை கட்டளையிடுகிற ஆண்டவரே, எல்லா எதிர் வல்லமைகள், டிஸ்ட்ராக்ஷன், டீவியேஷன் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எரிந்து சாம்பலாவதாக. பிள்ளைகளுடைய ஒவ்வொரு சிந்தையும் ஆண்டவரே பரலோகத்துக்கு நேராய், வார்த்தைக்கு நேராய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தோடு இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா அவர்கள் எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே இது. அல்லேலூயா. திரும்ப சொல்லலாமே. யோவான் 14:14 என்னது? நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு சகோதரர் தான் நல்ல சத்தமா ஒரு ஆமேன் சொல்றாரு. நான் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமேன் தான் எனக்கு கேட்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னா என்னங்க? ஆமென். சோத்திரம். நான் இந்த வார்த்தையை நான் எப்படி பார்க்கிறேன்? கவனிங்க. இந்த வார்த்தையை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, என் கையில ஆண்டவர் ஒரு blank செக் signed by Jesus Christ போட்டு கொடுத்தது மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஆமென். போட்டு கொடுத்து நீ எதை வேணாலும் ஃபில் பண்ணிக்கோ. அல்லேலூயா. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன். அல்லேலூயா. என்னங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டுல இது. ஆமென். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா, ஆமெனுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 13 வாசிக்கும் பொழுது, ஆமென், எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன். எந்தெந்த காரியத்துக்கு நான் செய்வேன்னு சொன்னா, பிதா எந்தெந்த காரியத்துக்கு மகிமைப்படுவார் என்று விரும்பி நீ அதை வாஞ்சித்து கேட்கிறியோ அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. எப்ப சொல்லப்பட்ட வார்த்தை இது? ஆமென். இந்த 14ஆம் அதிகாரம் எப்போ எழுதப்பட்டது அல்லது எப்ப சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக மேலறையில வைத்து கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த 14ஆம் அதிகாரம் முழுவதும். ஹல்லேலூயா சொல்லலாமே. ஆமென். ஆமென். யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பூமிக்குரிய எல்லா வேலையும் முடிந்து விட்டது, ஊழியம் முடிந்து விட்டது, இப்ப நான் பரமேற போகிறேன். பரமேறி ஹல்லேலூயா நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. சத்தமா தான் சொல்லுங்களேன். 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 14-16 வாசிங்க. ஆமென். 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 தந்தருள்வார். 17. ஆமென். ஆமென். மாட்டாது வாசம் பண்ணி இருப்பதால்
அவரை நீங்க அறிவீங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அப்ப நமக்குள்ள யார் இருக்கிறாருன்னா, பாஸ்டர் சொன்னது போல இந்த நாள் எந்த நாள்னா பெந்தகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நாள்ல தான் சபை துவங்கப்பட்டது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. இந்த நாளிலே கர்த்தர் 3000 பேரை ஆண்டவர் ரட்சித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் வரலீங்களேங்க, சத்தமா வரலையே. ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்றார். எத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது? ஆண்டவர் செய்ய போறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? ஆமென். அதே 16ஆம் வசனத்துல, 16ஆம் அதிகாரத்துல 23, 24 வாசிங்க. யோவான் 16, 23, 24 ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். 23, 24 வாசிங்க. அந்த நாளிலே என்கிட்ட ஒன்னையும் கேட்கல. ஆமென். சொல்லுகிறேன், நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் ஆமென் ஒன்றையும் கேட்கல. ஆமென். நிறைவாயிருக்கும்படி விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் வேணாம். ஹல்லேலூயா. கும்பலோட அல்லேலூயா எல்லாம் வேண்டாம் இங்க. ஆமென் சொல்லலாமே. யார் விசுவாசிக்கிறீங்களோ, உண்மையா இதை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் என்ன பண்ணாதீங்க. ஆமா சார், 9ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். ஆமென். முடங்கும்படிக்கு. ஆமென். 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 எல்லா நாமத்துக்கு மேலான. ஆமென். ஒரு ஆமென் சொல்லலாமே. எல்லா வசனத்துக்கும் ஒரு ஆமென் சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு கனம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, வசனத்துக்கு கனம் கொடுங்க. அதுதான் உங்களை உயர்த்தக்கூடியது. ஆமென் சொல்லலாமே. என் நாமத்தினாலே, கவனிங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் நாமத்துல நீங்க ஒண்ணும் கேட்கல. ஹல்லேலூயா. இப்போ கேளுங்க, இப்பயும் குறைஞ்சு போல, இப்பயும் கேளுங்க, உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமே. ஆண்டவர் இன்னைக்கு நிறைய நேரத்தில் நான் இயேசுன்னு நான் கூப்பிட்டு இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு பதில் வரல. ஆனாலும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படல. இன்னும் அந்த தேக்கத்தின் நிலவரத்தில் தான் இருக்கிறேன். இன்னும் அந்த சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறேன். இன்னும் அந்த குழப்பத்துல தான் இருக்கிறேன். இன்னும் அந்த சந்தேகத்துல தான் நான் இருக்கிறேன். இன்னும் அந்த வியாதியின் கூறுகள்ல தான் நான் இருக்கிறேன் சொல்லுகிறவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஏன் இன்னும் அது ஒர்க் அவுட் ஆகல என் வாழ்க்கையில? இயேசுவின் நாமத்தில் கூப்பிட்டேன், ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 12:3 சீக்கிரம் வாசிங்க. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற. ஆமென். ஆமென். நல்ல கவனிங்க, கோடிட்டுக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியினாலே அன்றி. ஆமென். போதும். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் நாமத்தை நான் எப்படி பயன்படுத்தணும்? கவனிங்க பிரதர், நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னா, பரிசுத்த ஆவியில நிரம்பி நான் சொல்லுகிற அந்த இயேசு என்ற வார்த்தை சத்துரு அலறக்கூடிய ஒரு வார்த்தையாக அது மாறும். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் எப்படி சொல்லணும்? எனக்கு விடுதலை வேண்டுமே, எனக்கு சந்தோஷம் வேண்டுமே, எனக்கு சமாதானம் வேண்டுமே, எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேண்டுமே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமே. நான் எப்படி இதை பயன்படுத்துவதுன்னு கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியில நிரம்பி சொல்லப்படுகிறதான அந்த ஜீசஸ் என்ற வார்த்தைக்கு கர்த்தர் அப்படியே பதிலளிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கலாத்தியர் 4:6 வாசிங்க. கலாத்தியர் 4:6 சீக்கிரம் வாசிங்க. மேலும் புத்திரராய் இருக்கிறபடியால். ஆமென். கூப்பிடத்தக்க குமாரனுடைய ஆவிய எங்க அனுப்பி இருக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க. இருதயத்தில் அனுப்பி இருக்கிறார். இப்ப ரோமர் 8:26 வாசிங்க. ரோமர் 8:20 ஆவியானவர். ஆமென். வாசிங்க. அந்தபடியே
ஆமென் ஆமென் ஆமென். அறியாமல் இருக்கிறபடியால் ஆமென். போதுங்க. கவனிக்கிறீங்களா? கவனிச்சாதான் புரியும். ஒரு ஆமேன் சொல்லலாமே. கவனிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லலாமே. பைபிள் கொண்டு வந்தவங்க ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஹalleluya. நல்ல ஆவியில நிரம்பி ஒரு ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியில நிரம்பி தான் நான் என்னன்னு சொல்லணும்? இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, நான் ஜெபிக்கும் பொழுது அதிலே தான் ஒரு வல்லமை இருக்கிறது. அதிலே தான் பிதா பிரியப்படுகிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். அதன்படி தான் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தந்தருளுவார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. எல்லாருக்கும் கிடையாது. யாங்க சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் என்று இயேசு கிறிஸ்துவை நம்ம சொல்லவே கூடாது. எப்படி சொல்லவே கூடாது? ஏன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துற காரியம், ஆண்டவரை கட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புகிறபடினால முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பு. ஆவியில நீ செய்யப்படுகிற ஆமென் உன்னுடைய எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். கவனிங்க. ஸ்தோத்திரம். அப்போ இதை நான் எப்படி நான் பயன்படுத்துவது? இயேசுவின் நாமத்தை கவனிங்க. ஒரு ஐஏஎஸ் படிச்சவங்க, இப்ப ஐஏஎஸ் முடிச்சுட்டான். ஐஏஎஸ் முடிச்ச அவனுக்கு ஆமென் என்னத்தை கொடுக்கணும்? போஸ்டிங் கொடுக்கணும். இப்ப போஸ்டிங் கொடுக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ஐஏஎஸ் படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்ப இது மாதிரி ஒரு ரூமுக்குள்ள கொண்டு வந்துட்டு ரூமுக்கு வெளியில எல்லாரும் நிக்க வச்சுட்டாங்க. ரூமுக்கு வெளியில நிக்க வைத்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு நபராக உள்ள அனுப்புறாங்க. உள்ள எப்படி இருக்கு? எல்லாம் குப்பையா இருக்குது, தூசியா இருக்குது, ஒட்டடையா இருக்குது, எல்லாமே எப்படி இருக்குது? ஒரு நபராக அனுப்புறாங்க. அவன் முடிச்சவன் யாரு? ஐஏஎஸ் படிச்சவன், ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்றவன். தேர்ச்சி பெற்று இப்ப அவன் பொசிஷனுக்கு உட்கார வைக்கணும், அதிகாரத்துல உட்கார வைக்கணும். ஆமென். உள்ள அனுப்புறாங்க. உள்ள வந்து பார்த்தவன், ஏய் குப்பையா இருக்குது, ஆமென் சோத்திர ஒட்டடையா இருக்குது, இதெல்லாம் கிளீன் பண்ணாதான் எனக்கு வேலை கொடுப்பான் போல இருக்குன்னு தொடப்பத்தை எடுத்து பெருக்க ஆரம்பிச்சுட்டான். ஃபெயில் ஆகி வெளியே போயிட்டான். ரெண்டாவது வந்தான், தூசியை துடைக்கிறான், வெளியே போறான். போஸ்டிங் கொடுப்பாங்களா? கிடையாது, நீ ஃபெயில் ஆயிட்ட, கிளம்பு. இன்னொருத்த வரான், ஒட்டடைகளை கிளீன் பண்றான், வெளியே போறான். ஹல்லேலூயா. ஒருத்தன் வந்தான், நேரா வந்தான், டேபிள் மேல வந்தா, ஒரு சின்ன பெல்லு வைத்திருந்தது, அந்த பெல்ல தட்டினா வேலைக்காரன் உள்ள வந்து நின்னா, ஏய் இன்னும் 10 நிமிஷத்துல இந்த இடம் முழுவதும் சுத்தம் பண்ணி இந்த இடம் ஏங்கத்தக்கதாக ரெடி பண்ண நான் வெளியே போறேன்னு சொன்னா, வெளியே போனவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. காரணம் என்ன? உன் அதிகாரத்தை நீ சரியாய் பயன்படுத்தும் பொழுது உனக்கான அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்துவதிலே வித்தியாசம் உண்டு. ஆவியில நிரம்பி இயேசுவின் நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை பிடிச்சு கொள்றீங்க அந்த வார்த்தையை? இனிமேல் எத்தனை பேர் அதை பயன்படுத்த போறீங்க? இப்ப ஆவியில நிரம்பி கைகளை தட்டி கொண்டு இயேசுவை ஒரு 7 முறை சொல்லுங்களேன். சத்தமா எத்தனை பேர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஆமென். ஆவியில நிரம்பி கொண்டு, அபிஷேகத்துல நிரம்பி கொண்டு, நாவின் கட்டு சில பேருக்கு உடையுது. ஓ ஜெபிக்க முடியாத இருக்கிற கட்டுகள் உடையுது, வியாதியின் கட்டுகள் உடையுது. இயேசு என்று கூப்பிடும் பொழுது உடைய கரடுகள்ல, எலும்புகளில பெலன் 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 உன் பெலன் வருது. பிடி ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுன்னு கூப்பிடும் பொழுது கர்த்தர் விடுதலை தரக்கூடியவராய் இருக்கிறார். அலங்கார வாசல்ல எல்லாம் பேதுரு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. பேதுரு சொன்னா, இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட. அவ்வளவுதான். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமே. சரி, இந்த இயேசுவின் நாமத்தில எதை கேட்டாலும் செய்வேன் என்ற வாக்குத்தத்தத்தை நான் எப்படி சுதந்தரிப்பது அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். அப்படிதானே? அல்லேலூயா. கண்டிஷன் அப்ளை. வாட் இஸ் தி கண்டிஷன்? என்ன கண்டிஷன் ஆண்டவர் வைக்கிறாரு? அதே 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனம் 14:1. ஹல்லேலூயா. உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமென். வரலையே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கலக்கத்தோடு வந்திருக்கிறேன் ஐயா. ஆமென். சோத்திரம். எதை குறிச்சோ கலக்கத்தோடு இன்னைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க சிலர். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, உன்னை நான் தட்டி எழுப்பி ஜெப வீரனாய் நான் உருவாக்கி உனக்குள்ள காணப்படுகிற அந்த கலக்கத்தை இந்த நாளில நான் நிர்மூலமாக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. விசுவாசிக்க மாத்திரம் சொல்லுங்க, எல்லாம் வேண்டாம்.
ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்கா, பக்கத்துல பார்த்து சொல்லிடுங்க, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. கலக்கம் வராதுன்னு ஆண்டு சொல்லல, கவனிங்க, கலக்கம் வராதுன்னு சொல்லல, அந்த கலக்கத்தை இருதயத்துக்குள்ள விட்டுறாதுன்னு தான் ஆண்டு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. போராட்டம் வராதுன்னு சொல்லல, அந்த போராட்டத்தின் மத்தியில ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவேன் என்று ஆண்டு சொல்லி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். தாவீதுக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஆமென் சோத்திரம். முதலாவது ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, என் நாமத்தினாலே நீ எப்படி கூப்பிட முடியும்? நல்லா கவனிங்க பிரதர், இதை கேட்கவே விட மாட்டான் பிசாசு. இதுல சரியான வல்லமை இருக்குது. இந்த வார்த்தை பிளாங்க் செக் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்து அனுப்ப போகிறாரு. அதுக்கு முன்பதாக உங்களுடைய இருதயமாகிய அந்த பலிபீடத்தை கர்த்தர் செப்பனிட்டு அதன் மேல ஒரு அக்கினி ஆகிய ஜெப ஆவிய, விசுவாசத்தின் ஆவிய கர்த்தர் போட்டு அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கவனமா கவனிங்க, எதிர்நீச்சல் போட்டு கவனிங்க. கர்த்தர் இந்த வார்த்தையினாலே உங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். சபை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். அது ஜெபத்தினாலே உண்டாக போகிறது, அது உபவாசத்தினாலே உண்டாக போகிறது, அது ஒவ்வொருடைய ஒரு மனதினாலே உண்டாக போகிறது. விசுவாசிக்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமே. ஹல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் எதை பார்க்கிறாரு? மனுஷன் எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிற ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறப்ப ஆண்டவர் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னு விரும்புறாருன்னு சொன்னா, கலக்கம் இருக்கக்கூடாதுன்னு விரும்புறாரு. நீ கலக்கத்தோடு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க பிரதர், கலக்கத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்க, குழப்பத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்க, சந்தேகத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்க, அவிசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபிக்க முடியுமா? ஒரு வார்த்தை போகுமா? போராட்டம் உள்ள ஒருத்தருக்கு ஜெபிக்க முடியுமா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஜெபிக்க முடியாத அந்த நேரத்துல ஹல்லேலூயா, கலக்கத்தோடு விசுவாசிக்க முடியாது, கலக்கத்தோடு ஹல்லேலூயா சரியாய் வாழ முடியாது என்பதற்காக தான் ஆண்டவர் முதல் வசனத்திலே ஆண்டவர் வைத்துட்டாரு, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுவதும் அந்த சீஷர்களை உற்சாகம் ஊட்டுகிற, தைரியம் ஊட்டுகிற, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொல்லி அவளை தட்டி எழுப்புகிற வார்த்தையை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 5வது மாதத்துல கூட ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கு நேராய், தனிப்பட்ட நபருக்கு நேராய், இந்த சபைக்கு நேராய் அனுப்புகிறார் என்று சொன்னால், ஆமென் சோத்திரம். பேதுரு ஆண்டவர் போனாரு, பேதுரு போயிட்டு சிறைச்சாலையில போதும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சிச்சு, வெளியே நிழலு இங்கே நிழலு, ஹல்லேலூயா, படுத்தலாம்னு சொல்லி தூங்கிட்டார். ஹல்லேலூயா. களைப்பு, சில கலக்கம் அவருக்குள்ள, ஏய் நானும் ஊழியம் செய்கிறேன், ஊழியம் செய்த ஏன் இந்த பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்லி நேரா போய் களைப்புல சோர்வுல தூங்கிட்டாரு. அதே இடத்துல பவுலும் சீலாமும் வராங்க. அவங்க வித்தியாசத்தை காண விரும்புறாங்க, கையை தட்டுறாங்க, ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, கட்டுகள் உடைந்தது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமே. ஹல்லேலூயா. இந்த மந்தமா இருக்க அதெல்லாம் கர்த்தர் விரும்பல. ஹல்லேலூயா. சோர்வோடு நான் உட்கார்ந்திருப்பேன், இல்ல இல்ல இல்ல, தட்டி எழுப்பப்படுகிற ஒரு நேரம் இது. விழாவில் தட்டணுமா, முதுகுல தட்டணுமா, தலையில தட்டணுமா, ஆவியான கரத்துல இருக்குது. ஹல்லேலூயா. எங்க எனக்கு உற்சாகம் தேவையோ கர்த்தர் நம்மை தட்டி எழுப்ப விரும்புகிறார். இந்த மே மாதத்துல தட்டி எழுப்ப விரும்புகிறார். இந்த பெந்தகோஸ்தே நாளில தட்டி எழுப்ப விரும்புகிறார். இருதயத்துல காணப்படுகிற கலக்கத்தை கர்த்தர் முற்றிலுமாய் விலக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. தாவீதுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம்? ஆமென். என்ன அனுபவம்? இப்படிப்பட்ட போராட்டம், தாவீதுக்கு இல்லாத போராட்டமாங்க. தலைக்கு மேல எல்லாம் ஏறி போனாங்களாம். ஆமென். முடிய பார்க்கலாம் அவங்களுக்கு எதிரிகள் இருக்குதான். ஆமென் சோத்திரம். வனாந்திரத்தின் அனுபவம், பசி பட்டினி, தனிமை, எல்லா அனுபவத்தையும் பார்த்தவன் தான் இந்த தாவீது. ஆனா தாவீது இந்த கலக்கங்கள் வரும் பொழுது, ஆமென் சோத்திரம், அந்த கலக்கத்தை முதலாவது அவன் இருதயத்திலிருந்து விலக அவன் என்ன செய்தார் தெரியுமா? சங்கீதம் 42:5. சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 42:5. ஆமென். நீ ஏன் கலங்குற? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. ஆமென். இன்னும் நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமே. ஹல்லேலூயா. நம்மளால பாருங்க, நம்மளால துதிக்க முடியாது, நம்மளால ஜெபிக்க முடியாது, விசுவாசமா அறிக்கை செய்ய முடியாத அந்த கலக்கத்தின் நேரத்துல. ஆகையினாலதான் ஆண்டு சொல்றாரு, முதல் உன் இருதயத்தில் இருக்கிற கலக்கம் நீங்கணும். கலக்கம் நீங்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ ஆவியில நிரம்பி இயேசுவின் நாமத்தை நீ உச்சரிப்ப. அதை நான் அங்கீகரித்து நீ கேட்டதையெல்லாம் நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஆமென். வரலையே, சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
இன்னும் கூட நிறைய பேருக்கு புரியல. கலக்கம் நீங்கனாதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா அப்படின்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிங்க. 1 யோவான் 3 சீக்கிரம். 21, 22, 20. ஆமென், 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 ஆமென். 20 கூட வாசிங்க ஐயா, 20 வாசிங்க. தீர்க்குமானால் ஆமென் இருந்து அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். தீர்க்காது இருந்தால் அப்பதான் நம்ம தேவனிடத்துல தைரியம் கொண்டிருந்து கை கொண்டு பிரியமானவர்களை செய்கிறபடியால் இப்ப போடுங்க, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆவில நிரம்பி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாவதாக. இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அப்ப என் இருதயத்துல கலக்கம் நீங்கிச்சுன்னா நான் ஜெப வீரனாய் நான் மாறிட முடியும். எப்பேற்பட்ட போராட்டங்களா எந்த தேவைகளா இருந்தாலும் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறவனாய் நான் மாற முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல காணப்படுகிற ஆமென் சோத்திரம், நீங்க விசுவாசமா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற கலக்கத்தை நீக்குகிற ஒரு நாள். ஹல்லேலூயா. என்ன தேதி என்னங்க? 24. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த 24th டே, இந்த பெண்டெகோஸ்ட் டேல ஹல்லேலூயா, ஆண்டவர் என் கலக்கம், நான் எதை குறித்து நான் கலக்கமா இருந்தேனோ அதை என்னை விட்டு ஆண்டவர் விலக செய்தார். சாட்சியாய் மாற போறீங்க. ஆமென் சொல்லலாமே. அப்போ சோத்திரம், கலக்கம் தான் நான் ஜெபிக்க விடாதபடி தடுக்குது. என் இருதயம் கலங்காது இருந்தா நான் இயேசுவின் நாமத்துல நான் எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்வேன் என்று வாக்களிக்கிறார். அப்போ என் வாழ்க்கையில கலக்கம் வருகிற காரியத்தை என்னை விட்டு அகற்ற ஒரு சரியான ஒரு அபிஷேகம், ஒரு சரியான ஜெப வாழ்க்கையை ஆமீன் இன்றைய நாள்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்து அனுப்ப போகிறார். முதலாவது, ஒரு மனிதனுக்கு உள்ள கலக்கம் என்ன எப்படி வருது? யோசுவா 7:25. சீக்கிரம் வாசிங்க. யோசுவா 7:25 எடுத்தவங்க வாசிங்க ஐயா. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். போதுங்க, போதுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, யோசுவா பாருங்க, ஒரு மனிதனை பார்த்து ஆமென், உன்னால இன்னைக்கு முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கவனிச்சாதான் புரியும். நான் தான் சொல்லிட்டேனே, கவனிக்க விட மாட்டான் இந்த சப்ஜெக்ட்ல. ஆமென், ஜெப சப்ஜெக்ட். ஹல்லேலூயா. இதை தாண்டி கவனித்து அதை ரிசீவ் பண்றவங்க பெரிய ஆசீர்வாதத்தை அடைவார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அற்புதமான எரிகோவை தகர்த்தெறிந்த பிறகு ஆயி பட்டணத்துக்கு நேராய் போறாங்க. அது ஒரு சின்ன பட்டணம், எளிதாய் சுதந்திரிக்கலாம், எல்லாம் ரெடியா இருக்கிறது. எல்லா ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வந்த ஒரு சந்ததி, ஜெயத்தின் தலைவனாய் காணப்பட்ட யோசுவாவை அப்படியே கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் அந்த யாய்க்கு முன்பதாக ஆமென் அவர்கள் நிற்கையிலே ஆமென் சோத்திரம், ஆமென் அவன் செய்த ஒரு மனிதன், நல்லா கவனிங்க ஐயா, ஒரு மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் முழு இஸ்ரவேலுக்கும் கலக்கம் உண்டாயிடுச்சு. எப்படி? முழு இஸ்ரவேலர் அல்ல, ஒரே ஒருத்தன் செய்த பாவத்தின் நிமித்தம் கலக்கம். அப்ப முதல் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஏன் ஜெபிக்க முடியல, ஏன் இயேசுவின் நாமத்துல நான் எதையும் பெற்றுக்கொள்ள முடியலனா, ஆமென், பாவத்து நிமித்தம் உண்டாகிற ஒரு கலக்கம் என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. அந்த ஒரு கலக்கம் என்ன செய்யும் கேட்டா, ஆமென் சோத்திரம், முழு ஜெப வாழ்க்கையும் அஸ்தமனம் செய்துவிடும். முழு ஜெப வாழ்க்கை சோர்வடைய செய்திரும். அப்படியே ஒரு தேங்கி நிலவரத்தில் இருக்க வேண்டியதுதான். ஒரு ஆமென் சொல்லலாமே. இவன் யார் அவன்? ஆமென். 20ஆம் வசனம் 21 வாசிங்க. 7:20-21 யோசுவா. அவன் பேர் என்னங்க? ஆகான். அல்லேலூயா. வாசிங்க, வாசிங்க. ஆமென். மெய்யாகவே நான் விரோதமான பாவம் செய்தேன். என்னென்ன பிரகாரம் செய்தான்? கொள்ளையில நேர்த்தியானிய, பாபிலோன சால்வை, சேக்கல். நல்லா கவனிக்கணும் வாசிக்கும் பொழுது. பொன்னையும் எப்படி நான் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ மத்தியில்
போதுங்க. ஹல்லேலூயா. அப்புறம் அடியில இருக்குது. கவனிங்க 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 கவனிங்க, கேட்க விட மாட்டான். சோத்திரம். ஆமென். சோத்திரம். பாவத்தினாலே ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. இந்த கலக்கம் எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு பாபிலோனிய சால்வை, ஆமென், வெள்ளி பொண்ண அவன் என்ன பண்றான், முதல் எடுக்கல. அவன் முதல் என்ன பண்றான், முதல் பார்த்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீதே, முதல் பார்வையில நீ டைரக்டா ஓடி தேவ சமூகத்துல நீ உட்கார்ந்து இருந்தா, நீ உன்னுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சு ஒரு ஜெய ஜீவியத்துல உன் புள்ள செத்துருக்காது, இல்ல வேற ஏதோ நடந்திருக்காது. ஹல்லேலூயா. ஜெயமா நீ வாழ்ந்திருக்கலாம். ஆனா அந்த பார்வையை இரண்டாவது முறை அதே இச்சைக்கு நேராய், அதே பாவத்துக்கு நான் திருப்பும் பொழுது அது என்ன நடக்குதுன்னா, அது கர்ப்பம் தரிக்கிற அளவுக்கு உனக்குள்ளாக அது சென்று விடும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். ஏன் நான் பாவத்தோடு இருந்தா நான் ஜெபிக்க முடியாதா? ஆமென். காரைக்குடிக்கு போயிருந்தேன். ஆமென். சமீபத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆமென். அந்த இடத்துல ஒரு வாலிப மக என்ன பண்றாங்க, கள்ள உபதேசத்துல மாட்டிக்கிட்டு அவங்க சொல்றாங்க. ஆமென். சோத்திரம். முடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஜட பண்ற, சீப்பை வச்சு வரவே முடியாது, ஜட மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட மக சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா? நான் குளிச்சாதான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா? ஆமென். சோத்திரம். நான் பல்லு வளர்க்கனாதான் ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரா? நான் குளிச்சாதான் பரிசுத்த ஆவியானவர் என் மேல இறங்குவாரா? ஆமென். எப்படிப்பட்ட உபதேசம்! எப்படி சிக்கி அந்த மகள் பல மாதங்களாய் குளிக்காம இருக்கிறாங்க. எப்படி பாருங்க, ஒரு உபதேசம், ஒரு சின்ன பாவம், ஒரு சின்ன அறியாம, ஆமென், ஒரு சின்ன கட்டு என்ன செய்துறோம்னு அசால்ட்டா இருந்தா அது எப்படி நம்மளை கொண்டு போகும்னு பார்த்தா இப்படிதான் கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, பாவிகளுக்கு நான் செவி கொடுப்பேனா அப்படின்னு கேட்டா, நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். ஆமென். சோத்திரம். சாரி, யோவான் 9:31 வாசிங்க. யோவான் 9:31 சீக்கிரம் வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். இருந்து செய்தால் அவனுக்கு தான் ஆண்டவர் செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் கேட்கலன்னு சொன்னா, பாவத்திலே நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு கேட்டுறணும். ஆமென். எல்லா திருட்டுத்தனங்களும் பண்ணுவேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுறணும். ஆமென். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நான் செய்து கொண்டே இருப்பேன், ஆனா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும்னா எப்படி கேட்பார் ஆண்டவர்? திட்டவட்டம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, பாவிகளுக்கு நான் செவி கொடுக்கிறது இல்ல. அந்த பாவத்தை என் சமூகத்துல நீ ஒப்பு கொடுத்து எல்லா நியாயங்களை மன்னிக்கிற எண்ணத்துல நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆமென். சோத்திரம், என் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கணும் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் போட்டு சமூகத்தை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு சரியான அபிஷேகம், ஒரு சரியான வல்லமை உங்கள் மேல வந்து இறங்கும். இப்ப கையை தட்டி கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டா அவர் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று வாக்களிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு நிறைய நேரத்துல எல்லா பழியும் தூக்கி மத்தவங்க மேல போட்டுருது. ஆமென். சோத்திரம். இவங்க ஆதாம் ஏவாளை போல நம்ம மாறிடுறோம். ஆமென். சோத்திரம். இதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னு கேட்டா, ஒரு ஒருமனம் இல்ல, ஒரு நல்ல ஜெப ஜீவியம் இல்ல. ஆமென். சோத்திரம். இங்க பாருங்க, 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 17-18 வாசிக்கும் பொழுது, ஆகாப்பு எலியா மேல எல்லா பழியும் போடுறான். ஆமென். 1 ராஜாக்கள் 18-17-18 கண்டபோது நோக்கி, யாரு? இஸ்ரவேலை கலங்கம் பண்றது நீதான். அதற்கு அவன், நான் அல்ல. எப்படி? கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு. ஆமென். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. யாருப்பா கலங்கம் பண்ணது? கலக்கம் எப்படி உண்டாகுதுன்னா, பாவத்தினாலே. உள்ள சொல்லுங்களேன், பாவத்தினாலே கலக்கம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த பாவத்தினால உண்டாகிற கலக்கத்தை எதனாலன்னு கேட்டா, இது பாவம் செய்யறதுனால மாத்திரமா? கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு பின்வாங்கி போறோம் பாருங்க, அதுவே ஒரு பெரிய பாவம் தான். ஒரு ஆமென் சொல்லலாமே. தைரியமா ஆண்டு சமூகத்துல போக முடியுமா? தைரியமா ஒரு பிசாசை ஓட்ட முடியுமா? தைரியமா பலவீனத்தை பார்த்து துரத்த முடியுமான்னு கேட்டா துரத்தவே முடியாது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்ல. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கலக்கத்துல இன்றைக்கு யாராவது சபைக்கு வந்திருந்தா, உடைய இருதயம் இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கே நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்க மேல கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சுத்திகரிக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. நீங்கள் இப்படியே பாவத்தோடு வாழ்வது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற காரியத்தை விட்டு கர்த்தருடைய கட்டளைகளை
நாமத்தில் நீங்கள் கையில எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அப்படி வாயை உங்களுடைய அங்கீகாரத்தை உங்களுடைய வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்து அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தன் சோத்திரம் நல்லா ஓடக்கூடியவன், ஒலிம்பிக்ல ஓடக்கூடியவன், 3 முறை கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவன். ஆமென். அடுத்த ஒலிம்பிக், ஒரு ஒலிம்பிக் எத்தனை வருஷம் கழிச்சு வருதுங்க? 5 வருஷம். ஆமென் சோத்திரம். அந்த 4 வருஷமா என்ன பண்றான்? அவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான், தன்னை அவன் தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அந்த 5வது வருடம் வந்தது, ஒலிம்பிக் வந்தது, ஓட தொடங்குறான், கன் ஷூட் நடக்குது, ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரம் கூட ஓடல, அப்படியே கீழே விழுந்துட்டான். அவன் அழுவுறான். ஏன் என்னால ஓட முடியல? ஆமென் சோத்திரம். நான் 4 முறை நான் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினேனே, ஆமென், இந்த முறை ஏன் நான் ஓட முடியல? நான் நன்றாக தானே ஓடினவன், ஏன் இப்ப முடியாம போயிடுச்சு? ஏன் இந்த வெட்கக்கேடு? ஏன் இந்த நிலைமை? அவன் உட்கார்ந்து ஒரு ஓரமா அழுது கொண்டு இருக்கும் பொழுது இதுக்குள்ள ஒரு எண்ணம், ஏதோ ஒன்று உறுத்தி கொண்டு இருக்குதேன்னு சொல்லி ஷூ அவுத்து பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன கல்லு. எப்படி? சின்ன கல்லு அவன ஷூல இருந்தது. அந்த ஷூல அவனை குத்தி கொஞ்சம் தூரம் கூட ஓட முடியாதபடி ஒரு பெரிய தோல்விக்குள்ளாக அந்த அவனை நடத்தினது. இன்னைக்கு நான் சொல்றேன் பிரியமானவர்களே, சின்ன பாவம் தானே, சின்ன கர்த்தருக்கு விரோதமா அந்த காரியத்தை செய்துட்டேனே, ஆமென் சோத்திரம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டமன் அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பது அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சிலர் எச்சரிக்கிறார், உன்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப விரும்புகிறேன். ஒரே ஒரு எலியாவை கொண்டு அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளை ஓட விட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவன் எனக்குள்ளே வைராக்கியம் உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வைராக்கியத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். நம்மளாம் யாருங்க ஆண்டருக்குள்ள? ஆமென். சரீரமா இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு யாரா இருக்கிறாரு? தலையா இருக்கிறாரு. இந்த கையில இந்த ஒரு விரல், பிங்கி விரல்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு விரல்ல எனக்கு அடிபட்டுச்சுன்னா முழு சரீரமும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஜுரம் வந்தாச்சு, என்ன ஆச்சு? ஆமென். ஒரு சின்ன கால்ல, பிரதர் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆமென். முழு சரீரத்துக்கே ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி தானே. அப்போ ஒரு சபையை எடுத்துக்கொண்டா ஒரு மனிதன் அல்லது ஒரு சகோதரனோ சகோதரியோ செய்கிற தவறோ பாவமோ முழு இஸ்ரவேலுக்கும் கலக்கம் உண்டாகி அவர்கள் முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு பெரிய தடையா இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல வருகிறது காரியம் என்னன்னா, முழு சபையாய் ஆமென் சோத்திரம் மேலறையில 120 பேர் மேல 115 பேர் மேல தான் ஆண்டவர் ஊற்றினாராங்க. 115 பேர் மேல தான் ஊற்றினார் ஆண்டவரே. 120 பேர் மேல ஊற்றினாரு. ஒருத்தர் குறையாம அத்தனை பேர் மேல கர்த்தராலே ஊற்ற முடியும். இங்க இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். இங்க இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு ஜெப வீரனாய் கர்த்தர் மாற்ற முடியும். ஒரே ஒரு காரியம், இருதயத்துல கலக்கம் இல்லாதபடி, பாவத்தினால உண்டாகிற கலக்கம் இருக்குமே ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல விட்டு எழும்புங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க ஆவலாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. இரண்டாவதாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நான் சீக்கிரம் சொல்லிட்டு போகிறேன். இரண்டாவது கலக்கம் பாருங்க, ஆதியாகமம் 34:30. பார்த்து வாசனையை கெடுத்ததினாலே என்ன கலங்கம் பண்ணினீர்கள். ஹல்லேலூயா. அப்போ அவங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்களை பார்த்து? உங்க இருதயம், சத்தமா தான் சொல்லுங்களேன், தைரியமா சொல்லுங்களேன், கலக்கம் என் வாழ்க்கை விட்டு நீங்க போகுதுன்னு சொல்றவங்க மாத்திரம் சொல்லுங்க, உங்க இருதயம், ஏன் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். இந்த யாக்கோபுக்கு ஒரு கலக்கம். எதனால கலக்கம் அப்படின்னு கேட்டா, சிமியோனையும் லேவியும் பார்த்து அவன் சொல்றான், ஆமென், என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்ன பண்ணிட்டீங்க? கலங்க வச்சிட்டீங்கப்பா. ட்ரபிள்டு. ஹல்லேலூயா. ஆமென். எதனால அந்த கலக்கம் அப்படின்னு கேட்டா, அவனை குறிச்சு அல்ல, அவன் பிள்ளைகளால அவங்களுக்கு ஒரு கலக்கம். ஆமென். டயானாவால ஒரு கலக்கம், தீனானால ஆமென் சோத்திர யாக்கோபுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு இந்த கட்டத்துல நிறைய சபைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த இடத்துல எல்லாம் பெற்றோர்கள் வந்து சொல்லுகிற காரியம், ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டா, ஆமென் சோத்திரம், அவன் வேலைக்கு போயிட்டு எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், இதெல்லாம் விரும்பலங்க. அவங்க சொல்ற ஒரு ஜெப குறிப்பை என்ன தெரியுமா? என் பிள்ளை என்ன போல இல்ல, அட்லீஸ்ட் என்ன போலயாச்சும் அவன் ஜெபம் பண்ணணும் ஐயா, என்ன போலயாச்சும் அவன் விசுவாசிக்கணும், என்ன போலயாச்சும் அவன் ஆத்துமாதாயம் பண்ணணும். அடுத்த ஜெனரேஷன் மேல அவங்களுக்குள்ள ஒரு தூர பார்வையை பார்க்குது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்த ஒரு கலக்கம் இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். நான் விசுவாச ஜீவியத்துல ஓடிட்டேன், ஆமென் சோத்திரம், நான் ஜெபித்த எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டுட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து, ஆமென், என் பிள்ளை அப்படி பெறுவானா? ஆமென், கர்த்தருக்காக உபயோகமா இருப்பானா?
பிரயோஜனமா இருப்பானா, ஆசீர்வாதமான பாத்திரமா இருப்பானா, அவன் தேசத்துக்கு இருப்பானா, இந்த சமுதாயத்துக்கு இருப்பானா, சபைக்கு இருப்பானான்னு சொன்னா ஒரு கேள்வியா இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல குடும்பத்துல காணப்படுகிறது. அல்லேலூயா. யாக்கோபுக்கு உண்டான கலக்கம் தன்னுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கலக்கம். அல்லேலூயா. ஒரு விதமான சந்தேகம், ஒரு விதமான ஆமென் பயம் அவனுக்குள்ள காணப்பட்டது. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே நில்லு, சோத்திரம். நீ யார் முதல்ல? நீ யாரு? ஆமென், சோத்திரம். உங்க அப்பாவுக்கு இருந்திருக்கும்ல இந்த கலக்கம். நான் பைபிளே வாசிட்டு இருந்திருக்கிறேன், இவன் திருட்டுத்தனத்திலேயே ஊறி போய் கிடக்குறான். ஆமென், இருந்திருக்கும்ல. உன்னையே நான் மாத்தி, ஆமென், உன்னையே ஜெப வீரனாய் மாற்றி, போராடி மேற்கொள்கிறவனாய் நான் மாற்றி, ஆமென், உன் பேர்லயே இஸ்ரவேல் என்று ஆமென் ஒரு தேசத்தையே நான் கொடுப்பேன் என்று சொன்னா, உன் பிள்ளைகளை நான் மாற்ற மாட்டேனா? உன் பிள்ளைகளை நான் மாற்ற மாட்டேனா? பிள்ளைகளை குறித்து ஏன் கலக்கப்படுற? என் பிள்ளைகளுடைய லைஃப் எப்படி இருக்கும்? என் பிள்ளைகள் எப்படி வளருவாங்க? என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்குமா? ஏன் திருமண வாழ்க்கை கிடைக்குமா? ஏன் கலங்குற? உன்னை நான் போஷித்து வழி நடத்துகிறவன் என்றால் உன் பிள்ளைகளை நான் வழி நடத்த நான் போதுமானவர். கையை தட்டி ஆண்டுக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த கலக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறதுனால முன்னாடி யார் இந்த யாக்கோபுனா, போராடி ஆண்டு கையில ஒரு ராத்திரியிலேயே ஒரு ஜெயத்தை வாங்கினவன், ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கினவன். இப்ப ஜெபிக்க முடியல. உள்ளக்குள்ள என்ன இருக்குதுன்னா, எதிர்காலத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு கலக்க மட்டும் தான் இருதயத்தில் இருக்குது. ஜெபிக்க முடியாதவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் அவனது யாக்கோபை பார்த்து சொல்ல, எழும்பையா, நீ உட்கார்ந்து இருப்பது எனக்கு பிரியமல்ல, நீ கலக்கத்தோடு இருப்பது எனக்கு பிரியமல்ல, நீ சந்தேகத்தோடு இருப்பது எனக்கு பிரியமல்ல, இன்னும் நீ இப்படிதான் இருக்க போறியா? எழும்பே. அல்லேலூயா. இதுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வழியை வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? அது 35:1 வாசிங்க. ஆதியாகமம் 35:1. நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, குடியிருந்து. ஆமென், போதும். அல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. அந்த யாக்கோபை பார்த்து ஆண்டு சொல்றாரு, கவனிங்க. ஆமென். எதிர்காலத்தை பிள்ளைகளை குறித்து கலக்கத்தோடு காணப்பட்ட அந்த யாக்கோபினுடைய லைஃப்ல ஆண்டவர் ஒரு திருப்புமுனையை கொடுக்கத்தக்கதாக ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஏ யாக்கோபே, ஏ சபையே, எழுந்து எங்க போ? பெத்தேலுக்கு. எல்லாம் சொல்லுங்களேன், பெத்தேலுக்கு போ. இந்த சபை தான் உங்களுக்கு பெத்தேல். அல்லேலூயா. இந்த சபைக்கு வா. ஹல்லேலூயா. சபை பெத்தேல் எதை குறிக்கிறது? தேவனுடைய வீடை குறிக்கிறது. பெத்தேல் எதை குறிக்கிறது? ஆதி அன்பை குறிக்கிறது. பெத்தேல் எதை குறிக்கிறது? ஆதி நிலவரத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு வரும் பொழுது, ஆமென், முதலாவது ரட்சிக்கப்படும் பொழுது இந்த ரத்த திமிருன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமென். எதனால அப்படி சொல்றாங்க? இள ரத்தம் ஏன் சொல்றாங்க? பாம்பை கண்டாலும் பிடிக்கும், எதை குறிச்சு பயப்படாது, டைரக்டா மோதுவாங்க. ஆமென். இள ரத்தம். அல்லேலூயா. இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்மளுக்கு அப்படிதான் இருந்துதான். அல்லேலூயா. ஆண்டு சொல்ற அந்த ஆதி அன்பு, ஆமென், எதையும் பார்க்க மாட்டேன், சூழ்நிலையை பார்க்காம ஆண்டு சமூகத்தில் விழுந்து கிடப்பேன், சூழ்நிலையை பார்க்காம காணிக்கை நீ போடுவேன், சூழ்நிலையை பார்க்காம கர்த்தருக்காக உதவி செய்வேன், சூழ்நிலையை பார்க்காம தேவ ராஜ்யத்தை கட்டணும்ன்ற ஒரே நோக்கத்துல இருப்பேன். சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், மற்றவர்களை பார்க்க மாட்டேன், மனிதர்களை பார்க்க மாட்டேன். எத்தனை அவிசுவாச சூழ்நிலைகள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் நீ எனக்குள்ள இருந்தாயே, அந்த ஆதி அன்புக்கு, அந்த பெத்தேலுக்கு நீ எழும்பி போ. அல்லேலூயா. நீ அதுக்கு வந்தன்னு சொன்னா உன் பிள்ளைகளுடைய லைஃபை நான் பாத்துக்கிறேன். உன் ஜெப வாழ்க்கை நீ திரும்ப அதே நிலவரத்துக்கு கொண்டு வா. அதே அதிகாலை ஜெபத்துக்கு வா, அதே உபவாச ஜெபத்துக்கு வா. 3 வேளை ஜெபித்து கொண்டிருந்தாயே, அந்த ஜெபத்துக்கு நேரா வா. ஹல்லேலூயா. அதிகாலைல எழும்பி எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணியே, அந்த ஜெப வாழ்க்கைக்கு நேரா வா. ஆமென். கைகளை தட்டி ஜெபம் பண்ணுவியே, ஆமென், ஆராதனை செய்வியே, அந்த நிலவரத்துக்கு நீ வருவாய் என்று சொன்னால், நான் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உன் இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை நீக்கி, ஆமென், பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்வேன். அவன் அடுத்த தலைமுறையில 12 கோத்திரங்களை நான் ஆசீர்வதிக்க ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த போன் நிறைய நேரத்தில் ஹேங் ஆகுதுங்க. போன் நிறைய நேரத்தில் ஹேங் ஆகுது, தள்ள முடியல, அப்படியே நிக்குது. என்ன பண்ணும்பா? ஈட்டா? ஓ அப்படியா? இது தட்ட முடியல, எப்படி பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. என்ன பண்ணலாம்? வித்துடலாமா? அடுத்தது காசு வாங்க, காசு கிடையாது எனக்கு. என்ன பண்ணலாம்? டெலீட் பண்ணலாம்.
டெலீட் பண்ணலாம். அடுத்தது கடைக்காரங்கிட்ட கொடுக்கலாமா? கடைக்காரங்கிட்ட கொடுக்கலாம். அவன் ஏதாவது நோண்டி நம்ம போட்டோ அவன் எடுத்துருவான். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? வைரஸ் பாருங்க, கரெக்டா சொன்னாரு, வைரஸ் உள்ள பூந்துருக்குது. மோசமானது அதுதான். ஒன்றும் இல்லைங்க, இந்த மொபைலு என் கையில கடைக்காரன் கொடுத்த மாதிரியே மொபைல் திரும்ப வரணும்னா இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் தெரியுமா? ஃபேக்டரி டேட்டா ரீசெட். அல்லேலூயா. அதை நான் அமுத்துனேன் அப்படின்னு சொன்னா என் கையில ஸ்தோத்திரம், இப்போ கடைக்காரன் கொடுக்கும் போது எப்படி இந்த மொபைல் இருந்ததோ நல்லா ஸ்பீடா வேலை செய்யும், எல்லாமே இதுவாகும், ஸ்பேஸ் உண்டாயிடும், எல்லாமே கரெக்டா மாறிடும். எப்போ? அந்த ஃபேக்டரி டேட்டா ரீசெட். அந்த ஃபேக்டரி டேட்டா ரீசெட் தான் பெத்தேல். திரும்ப அந்த முந்தின நிலவரத்துக்கு கர்த்தர் அங்க கொண்டு வந்துருவாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது வேணுங்க? எத்தனை பேருக்கு அது தேவை? எத்தனை பேர் பாதி தூரத்துல இருக்கிறீங்க? எத்தனை பேர் 6க்கும் 7க்கும் நடுவுல இருக்கிறீங்க? அடுத்து 7 எக்காலம் ஊதும் பொழுது எரிகோ உடைய போகுது. ஓ ரபா கபலவரிபி அந்தரபா. சில கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க விடாதபடி, முன்னேற விடாதபடி, எழும்ப முடியாதபடி, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க விடாதபடி தடை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் தைரியமாய் நான் சொல்றேன், ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லலாமே? ஆமேன், சோத்திரம். சில ஊழியக்காரங்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 6 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க. சில ஊழியக்காரங்க 6 பிள்ளை. தாமஸ் ஐயாக்கு எத்தனை பிள்ளைங்க? எப்படிங்க அவர் இது பண்ணாரு? எங்க விசுவாச ஊழியம் எப்படி எப்படி படிக்க வச்சாங்க எல்லாரையும்? அவர் சொல்றாரு, எல்லாரும் சூப்பர், ஆமென், நல்ல நல்ல டிகிரி தான் அவளை முடிக்க வச்சிருக்கிறேன். எப்படி முடிக்க வச்சேன்? ஒரே முறை தான் போனேன் பொண்ணு எடுக்க. அத்தனை முறை எல்லாருக்குமே சக்சஸ். எப்படி முடிஞ்சது? அல்லேலூயா. தேவனுக்காய் நிற்கிறவங்க, அந்த ஆதி அன்பிலேயே நிற்கிறவங்க, அந்த ஆதி நிலவரத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஈவா என்ன தரமா தராரு? எதிர்காலத்தை கர்த்தரே பொறுப்பெடுத்துக் கொள்வார். பொறுப்பெடுத்து பாருனா என்ன? அல்லேலூயா. அந்தந்த தேவைகளை கர்த்தர் அவங்களுக்கு சந்தித்து கொண்டே இருப்பார். ஒரு ஆமேன் சொல்லலாமே? சத்தமா சொல்லலாமே? அல்லேலூயா. நம்ம இந்த நீர்மூழ்கி கப்பல் பாத்துக்கிறீங்களா? நீர்மூழ்கி கப்பல் நான் கூட பார்த்தது இல்லை, பாத்துக்கிறேன்றீங்க, பரவாயில்ல, சோத்திரம். அது என்ன பண்ணோம்னா சோத்திரம், எங்க இருக்கும்? அது நீருக்குள்ள பல அடி ஆழத்துல இருக்கும். பல அடி ஆழத்துல ஒரு மனிதனுடைய உடலை போட்டா வெடிச்சிருமா? அது வெடிச்சிருமா? அது அந்த பிரஷர் தாங்க முடியாது. ஆனா அந்த இடத்துல இந்த நீர்மூழ்கி கப்பல் உள்ள போகுது. எப்படி போகுது? எவ்வளவு அலைகள் வரும், எவ்வளவு பிரஷர் அதுக்கு இருக்கும். ஆனா உள்ள இருக்கிறவங்க ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பாங்களாம், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களாம், அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களாம். உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள போகாதான். எப்படிங்க அது? அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அது போல அந்த ஆமென் சப்மரைன நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றேன்னு சொல்றார். அல்லேலூயா. வாசம் பண்ணா கலக்கம் உள்ள வரக்கூடாது, சந்தேகம் உள்ள வரக்கூடாது, அவிசுவாசம் உள்ள வரக்கூடாது. எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கிற ஒரு ஜெபாவி நம்மளை ஆயுதமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, சோத்திரம். இது அடிக்கிறேன், இப்போ இங்க இருந்து போடுறேன், ஆமென். என்ன பார்த்து பயப்படுவானா? இல்ல இங்க இருந்து இப்படி அடிக்க வரனே இதை பார்த்து பயப்படுவாரா? விஜய் எதை பார்த்து பயப்படுவாரு? மொபைல் தான். ஏதோ ஒண்ணு இருக்குப்பா, அதுல அடிச்சா என் மூஞ்சி கிழிஞ்சிரும், பயம், அப்படிதானே? அல்லேலூயா. நம்மளை பார்த்து பயப்பட மாட்டான் பிசாசு, நமக்குள்ள இருக்கிற ஆயுதத்தை பார்த்து பயப்படுவோம். பிசாசினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட ஆயுதமே இருக்க கூடாது. 1 சாமுவேல் 13 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. 19 வாசிங்க. ஆமென். உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். போதுங்க, ஆமென். அவங்க உண்டு பண்ணவே கூடாது. எப்படி? ஆயுதமே அவன் கையில இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பெலிஸ்திய வல்லமைகள் விரும்பி கொண்டிருக்குது. தேவ ஜனமே கவனிங்க. உங்ககிட்ட ஒரு சரியான ஆயுதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுவின் நாமம் என்ற ஆயுதத்தை. அதை எடுக்காத வரை சத்துரு அப்படியே தான் இருப்பான். சில பேர் அபிஷேகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க, ஆனா அதை பிரயோஜனப்படுத்துறது இல்ல. அபிஷேகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க, ஆனா விளங்குறது இல்ல. நான் இதெல்லாம் பயன்படுத்தலாமா வேணான்னு சொல்லி அப்படியே அந்த தேங்கிற நிலவரத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய நிலவரம் மாற வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி கலக்கம் இல்லாதபடி, பாவத்தினால உண்டான கலக்கம், பிள்ளைகளை குறித்த கலக்கம் உடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடாது. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன். இப்ப நீ உன் ஆதி அன்புக்கு நேரா வந்துட்டு ஜெபம் ஆரம்பி. அல்லேலூயா. என் நாமத்தினால எதை கேட்டாலும் சொல்லுங்களேன், நான் செய்வேன். யாக்கோபு தனியாளா போயிட்டாரா பெத்தேலுக்கு? 2:3 வாசிங்க.
தனி நபரா உள்ள போயிட்டாரா? எப்படி? தன் வீட்டாரையும் தன்னோடு கூட மற்ற அனைவரையும் நோக்கி, ஆமென். எப்படி? நாம் எழுந்து, ஆண்டவங்க முன்னாடி என்ன சொன்னாரு? நீ எழுந்து பெத்தேலுக்கு போனாரு. ஏன்னா அவன் தான் வந்து விசுவாச குறைவுல இருக்கிறான், அவன் தான் சந்தேகத்துல இருக்கிறான். அவனை எழும்பி போ சொன்னா, இவனுடைய எண்ணெல்லாம் நான் மட்டும் இல்ல, என் குடும்பமே அந்த ஆதி அன்புக்கு நேரா வரணும், என் குடும்பமே அந்த ஆதி நிலவரத்துக்கு வந்தாதான் உருப்பட என்பதை யாக்கோபு அறிந்து அத்தனை பேரையும் கூட்டு போனா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. போர் அடிக்குதுன்னு சொல்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்களேன். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா உஷாராகிறீங்க. ஆமே. மூணாவது ஒரு கலக்கம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40, 41. லூக்கா 10, 40, 41. சீக்கிரம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து வந்து, ஆண்டவரே, ஆமென், கவலை இல்லையா? ஆமென், சொல்லும் என்றார். ஆமென், ஆமென். விட்டு எடுப்படாத தெரிந்து கொண்டாள் என்றால். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களோ? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். முதல் எப்படி கலக்கம் உள்ள வரும்? பாவத்து நிமித்த கலக்கம் உள்ள வரும். இரண்டாவது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்ச ஒரு கலக்கம். ஆமென். சந்தேகம், அவிசுவாசம் இருந்தா இயேசுவின் நாமத்தை கூப்பிட முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். முட்டி மோதினால கூப்பிட முடியாது கலக்கத்தோடு. அந்த கலக்கத்தை நீக்க பெத்தேலுக்கு வந்தா தீர்வுகள் உண்டாகும். மூன்றாவதாக இங்க சொல்லப்பட்டிருக்குது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து ஆண்டவர்கிட்டயே புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அல்லேலூயா. நீ நிறைய பேர் ஆண்டவருக்கே புத்தி சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர்கிட்ட பல கேள்வி. ஒரு அம்மா வந்து கால் பண்ணுவாங்க, எனக்கு கால் பண்ணிட்டு ஜப குறிப்புக்காக கால் பண்ணுவாங்க. அவங்க ஜப குறிப்புலாம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். மருமக இது பண்றான், அப்படி மருமக எப்படி பண்றா, புருஷன் இப்படி பயங்கரமா இருக்கும். அதனுடைய ஜப குறிப்புலாம் நீங்க அவங்க குறிப்பு சொல்லும் போதே சோர்வாயிடுவீங்க. அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பு பெருசு, அதுக்கு முன்னாடி ஆண்டவரை பார்த்து என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்கன்றத ஒரு லிஸ்ட் போடுவாங்க. ஆண்டவரை பார்த்து, நான் கரெக்டா காணிக்க வைக்கிறேன், எனக்கு ஏன் அப்படி பண்ணீங்க? நான் கரெக்டா நான் ஆலயத்துக்கு வரேன், 7 மணிக்கு நான் வரேன், ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்க? ஏன் புருஷனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது? ஏன் மருமகன் வாழ்க்கையில் எப்படி இருக்கு? ஏன் இந்த கஷ்டம்? ஏன் அவன் கீழே விழுந்தான்? எல்லா கேள்விகளை கேட்டு முடிச்சுட்டு கேட்கும் போது தலை சுத்தம். அம்மா என்ன ஜப குறிப்புமான்னு கேட்பேன். இருங்க ஐயா அப்படின்ட்டு அப்புறமா ஜப குறிப்பு. அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நான் கேட்கணுமே. அதனால டக்குன்னு முடிச்சு அதுக்குள்ளாக வரும் பொழுது அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சொல்லுவேன், முதல் நீ கேள்வி கேட்கறத நிறுத்துங்க, அப்பதான் கர்த்தர் வந்து உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. இந்த முறுமுறுக்கிற ஆவி மோசமானதுங்க. முறுமுறுக்கிறது மோசமான ஒரு ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். வராது, இருந்தாலும் நான் சொல்லணும். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, மார்த்தாளே. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? 2 முறை உங்க பிள்ளைங்களை பார்த்து கூப்பிட்டது, 2 முறை புருஷனை பார்த்து கூப்பிட்டது. ஆமீன். வாயை பொழுதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மொபைல கூப்பிட்டுக்கினே இருக்கணும். 3ஆவது முறை கூப்பிட்டா தான் அப்படி இதுவாகுவான், ஜர்க்காகுவான். அல்லேலூயா. ஆண்டவரும் இவளுக்கு தான். ஏன் அப்படி கூப்பிடுற 2 முறைனா, மைண்ட் ஃபுல்லா என்னவா இருக்குது? கேள்வி. மைண்ட் ஃபுல்லா என்னவா இருக்குது? கவலை. அல்லேலூயா. அந்த கவலை தான் மார்த்தாளுக்கு கலக்கமா மாறிடுச்சு. அல்லேலூயா. 3ஆவது எதனால கலக்கம் உண்டாகும்? கவலையினால கலக்கம் உண்டாகும். அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல இன்னொரு சகோதரி இருக்கிறா. ஒரே வீட்டுல 2 பேரும் ஆண்டு சுட்டி காட்டுறாரு. ஒருத்தி என்ன பண்றா? அநேக கவலைப்பட்டு கலங்குறா. ஒருத்தி என்ன பண்றா? கலக்கமே இல்லாம இருக்கிறா. ஏன் அந்த கலக்கம் இல்லைன்னா, கர்த்தர் சமூகத்துல அவ இருக்கிறபடினால. ஆமென். சொல்ற வேலையை காட்டிலும் இயேசு பெரியவர், இந்த பலவீனத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். ஆமென். இந்த சூழ்நிலையை காட்டிலும் இயேசு பெரியவர். சில பேர் கலக்கம் இல்ல, அவங்களுக்கு கலக்கம் இல்ல அப்படின்னா மன உறுதியில இருக்கிறாங்க நீங்க நினைச்சிடாதீங்க. ஆமென். அவங்க திறமையில வாழ்றாங்க நீங்க நினைச்சிடாதீங்க. அவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னா, எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேல வச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
ஏன் அவங்க கலக்கம் இல்லாம சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா ஆண்டவர் மேல எல்லாவற்றையும் வைத்து விட்டு நிம்மதியா இருக்கிறனால தான் கலக்கம் இல்லாம வாழ்றாங்க, ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லலாமே. அல்லேலூயா. அப்ப கவலை தான் என்னவா மாறுது சொல்லுங்க? கலக்கமா மாறுது. ஒரு ஆமீன் சொல்லலாமே. என்னென்ன கவலை? மத்தேயு 6:25-26 சீக்கிரம் வாசிங்கம்மா. ஆமென் ஆமென். ஆமென். ஜீவனும் ஆமென். போதுங்க போதுங்க. ஹல்லேலூயா. ஜீவனுக்காக கவலை, எண்ணத்தை உண்போம் எதை உடுப்போம் என்ற கவலை. ஒரு ஆமென் சொல்லலாமே. அதே 6ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. போதுங்க. ஹல்லேலூயா. எதுக்காக கவலை? ஜீவனுக்காக. எல்லாம் கவனிங்களேன், கவனிச்சா தானே புரியும். ஆமென் சத்தமா. ஹல்லேலூயா. எனக்கு கவலைலாம் நீங்க போகுது, அந்த கவலையினால உண்டாகிற கலக்கலாம் என்னை விட்டு நீங்க போகுதுன்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நாளைக்காக கவலை. நாளைக்குனா என்ன? எதிர்காலத்தை குறித்து கவலை. ஹல்லேலூயா. சரி, வர வாரத்துக்கு இப்பவே நீங்க சோத்துறோம் நடந்து போகும்போதே ஒரு 4 சட்டை மாட்டிப்பீங்களா? மாட்டிக்கலாமா? வர வாரத்துக்கு தேவையான தண்ணியை இப்பயே தூக்கிறீங்களா? தூக்குனா என்ன ஆகும்? இன்னைக்கு நான் ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, அப்படிதானே? அல்லேலூயா. இன்னைக்கு உரியதை மாத்திரம் நான் எடுத்துக்கிட்டு போனா எவ்வளோ தூரம் வேணாலும் போலாம். அப்படிதானே? அல்லேலூயா அல்லேலூயா. ராமேன் சொல்லலாமே. நாளைக்கானது கர்த்தர் அங்க வைத்திருக்கிறார். நாளைக்கானது நாளை டியூஸ்டே, நாளைக்கு திங்கக்கிழமைக்கு அது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குதான். நம்ம கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. நாம கவலை அவர் மேல வைத்து விட்டு, அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் கவலை அவர் மேல வைத்து விடுங்கள். 1 கொரிந்தியர் 7:35 1 கொரிந்தியர் 7:35 சீக்கிரம். உங்களை கண்ணில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் இருக்கும் என்றும், எப்படி நீங்க கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சுய பிரயோஜனத்துக்காகவே நான் சொல்லுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமே. லூக்கா 21:34 கவலையினால பாரம் உண்டாகுமா? லூக்கா 8:14 பிரபஞ்சத்துக்குரிய கவலை. 13 மத்தேயு 13:22 உலக கவலை. இப்படி எல்லா கவலையும் ஆண்டவர் சமூகத்துல வைங்க. என்னைக்கு அந்த உன்னத அனுபவத்தை நம்ம கற்றுக்கொள்றோமோ கலக்கம் நமக்குள்ள வராது. இயேசுவின் நாமத்தை ஒரு நாளைக்கு பல முறை நம்ம உச்சரிக்கலாம். ஒரு ஆமேன் சொல்லலாமே. இன்னைக்கு நான் எதிர்காலத்தை குறித்து நான் ஏன் கவலைப்படணும்? இன்னைக்கு நான் பரமண்டல ஜபத்தை நான் பண்றவனா இருந்தா, ஆமென், இன்றைக்குள்ள ஆகாரத்தை இன்றைக்கு தாருன்னு ஜெபிக்கிறவங்களா இருந்தா எதிர்காலத்தை குறித்து கவலை யாருக்குமே வராது. அன்னைக்கு ஜெபித்து அதை பெற்றுக்கொள்வாங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமே. நேரம் அதிகமா இல்ல, சோதரம் அடுத்ததுக்கு போகலாம். கடைசியா எபிரேயர் 12:15 கடைசியா வர கலக்கம் எப்படிப்பட்ட கலக்கம் பார்க்கலாம். எப்படி? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி, எப்படி கசப்பான வேர் கலக்கம் உண்டாக்குமா? அப்படியா? அல்லேலூயா. அப்படியாங்க? அப்படியா பிரதர்? அப்படியா? கசப்பான வேறு எனக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாக்கிடுமா? அதனால என்னால என்ன பண்ண முடியாது? இயேசுவின் நாமத்தை நான் உண்மையா சொல்ல முடியாது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. வாக்குத்தத்தம் என்ன? என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன். அந்த வாக்குத்தத்தை சுகந்தரிக்க முடியாதபடி எது நமக்கு தடையா இருக்குது? பாவம் என்ற கலக்கம், யாக்கோபு போல இருக்கிற கலக்கம். ஆமென். கவலை ஒரு கலக்கமா மாறுது. இப்போ கசப்பான வேர் ஒரு கலக்கமா இருக்கிறதுனால என்னால ஜெபிக்க முடியல ஐயா. அல்லேலூயா. அதனால நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியல, அதனால முன்னேற முடியல, அதனால வளர முடியல, என்னை விடுவித்துக் கொள்ள முடியல, விடுதலை பெற்ற பெண்மானா நான் விளங்க முடியல. காரணம் என்னன்னா, எனக்குள்ளே காணப்படுகிற கசப்பான வேர். அல்லேலூயா. சத்தம் வராது இதுக்கெல்லாம். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு இரு பரிவாரத்தோடு வீட்டுக்கு வராங்க. திரும்பி வரான். ஆனா அவன் உள்ளத்துக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? ஆதியாகமம் 32:11 வாசிங்க. ஆதியாகமம் 32:11. ஆசீர்வாதம் இருக்குது கையில, ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்குது? தப்புவியும்
பயந்து இருக்கிறேன். அவனுக்குள்ள ஒரு பயம். கவனிங்க சீக்கிரம், டைம் இல்ல, கொஞ்சம் கவனிங்க. எதனால பயம் தெரியுமா? முன்னாடி ஒரு நாள் அவன் செய்த ஒரு பெரிய எத்தமான ஒரு காரியம், ஆமென், ஒரு துரோகமான ஒரு காரியம், ஒரு கசப்பை விதைச்சிட்டு வந்திருக்கிறான். அந்த கசப்பு அவனுக்குள்ள, ஏசாக்குள்ள காணப்படுகிற கசப்பை நினைச்சு இவனுக்குள்ள ஒரு பயம். இவன் அட் பிரசன்ட் என்னவா இருக்கிறான்னா, இரு பரிவாரத்தை உடையவனா இருக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல, பிள்ளை குட்டிகளை அனுபவிக்க முடியல. கசப்பு இவனுக்குள்ள, முன்னாடி இருக்கிற கசப்பு ஒரு பெரிய பயமா மாறிச்சு. இந்த கசப்பை இப்ப தொடச்சு எறியணும், நான் என்ன பண்ணட்டும்? ஆமென். அடுத்த அதிகாரம் 33:3 வாசிங்க. என்ன பண்ணா பாருங்க. யாக்கோபு நடந்து போய் குனிந்து வணங்கி சேர்ந்தா. ஒப்புரவானா. அல்லேலூயா. இதுக்கு ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? மன்னிப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மன்னிப்பு. இது சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்லுங்க, மன்னிப்பு. கசப்பான வேற அழிக்கக்கூடிய, ரப்பரை வச்சு இழைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னன்னா மன்னிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் வராதுங்க, தெரியுங்க. ஆமென். சோத்திரம். அமெரிக்கா தேசத்துல, நார்தன் அமெரிக்கால குட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு வேர், ஒரு கொடி, அந்த கொடி வளருமா. அந்த கொடி வளர்ந்தா மற்றவங்க பார்வையில ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏன் அப்படின்னா, இப்ப இங்க வளருதுன்னா வச்சுங்களேன், இங்க கீழே வச்சுட்டோம், வளருதுன்னா வளர்ந்து என்ன பண்ணிட்டோம்னு கேட்டா, இங்க மரம்லாம் இருக்கு, கனிதரு விருட்சங்கள்லாம் இருக்குதுன்னா வச்சுங்களேன், அந்த கனிதரு விருட்சங்கள் மேலதான் அந்த கொடி பரவிடும். இந்த சபையை மூடிடும், சபையை ஃபுல்லா மூடிடும், மூடியா ஃபுல்லா இதுவாயிடும். இப்ப நாம என்ன பண்ணுவோம்? ஏய், நம்மளுக்கு இந்த சின்ன கொடியா வச்சேன், இந்த ஃபுல்லாவே நம்மளை மறைச்சு எவ்வளோ நிழல் தருது அப்படின்னு நம்ம ஒரு தப்பு கணக்கு போட்டுன்னு இருப்போம். நல்ல திக்கு இலையா இருக்குமா அது? எப்படி? அந்த கனிதரும் விருட்சங்கள் எல்லாத்தையுமே மூடிடுமா. அது சைலண்டா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, மேல சூரியன் கிட்ட இருந்து வருகிற சன்லைட்டை அந்த இலை ஃபுல்லாவே மறைச்சிருமா. அல்லேலூயா. சூரியன் படலன்னு சொன்னா கனி தர முடியுமா? ஆமென். செடிகளுக்கு கண்ணில் தர முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. அது சைலண்டா எதை வந்து பிளாக் பண்ணுதுன்னு கேட்டா, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்களை முழுமையாய் பண்ணோம். எது? குட்ஸு என்ற ஒரு சின்ன வேர். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. ஆமென். சோதரர். எபேசியர் 4:31-32. எபேசியர் 4:31-32. எங்க ஆண்டருக்கு கசப்பு மாத்திரம் முன்னாடி ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார். என்னது? சகலவித கசப்பான். கோபம், மூர்க்கம், நீங்க கடவுது. ஆமென், ஆமென். இருந்து மன்னித்தது போல மன்னிங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. 1 கொரிந்தியர் 5:6 வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 5:6 சீக்கிரம் வாசிங்க. நல்லதல்ல அறியீர்களா? கொஞ்சம் மாவை, ஆமென், அந்த மாவை என்ன பண்ணிடுது? கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையுமே மாற்றிடுது. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஒரு பெரிய கிணறு இருக்குது, ஆமென் சோத்திரம். ஏதோ ஒரு நினைப்புல போய் ஒருத்தன் விஷம் குத்திட்டானா, இங்க இருக்கிற மொத்த பேருமே அதை பருகவே முடியாது. மொத்த பேருமே. அல்லேலூயா. அந்த ஒருத்தனுக்கு மட்டும் அது கிடையாது, மொத்த பேருக்குமே அது ஒரு பெரிய கேடு. அது மொத்த பேருமே அதை பயன்படுத்த முடியாது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில கசப்பு இருக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார் என்று தயவு செய்து ஒரு எண்ணத்தை வச்சிடாதீங்க. பாவத்தோடு கர்த்தர் என் ஜபத்தை கேட்பாரா? ஆமென். சந்தேகத்தோடு விசுவாசத்தோடு நான் ஜபத்தை கேட்டா ஜபத்தை கேட்பாரா? ஆண்டவர் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. கவலையோடு இருந்தா கேட்பாரா? கிடையவே கிடையாது. கசப்போடு இருந்தா இயேசுவின் நாமத்தை நான் பல 100 முறை 1000 முறை பயன்படுத்தினாலும் எனக்கு ஒரு நகரமும் நகராது. அதே அல்லேலூயா. இந்த 4 காரியங்களை விட்டு விலகி, அல்லேலூயா, இப்போ ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது கர்த்தர் பலமான அக்கினியை கர்த்தர் இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஒரு ஊர்ல பேய் பிடிச்சிச்சு ஒருத்தனுக்கு, சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த பேய் பிடிச்சவன் அலறிட்டு இருக்கிறான். ஆமென். எல்லாரும் சொல்றாங்க என்னென்னமோ மந்திரவாதிகளை வச்சு பேய் ஓட்டுறாங்க, ஓட்டவே முடியல. ஆமென் சோத்திரம். அப்ப பேய் சொல்லுது, ஏய் இந்த தெருவில் போ, இந்த தெருவில் போனாங்க ஒருத்தன் இருப்பான், அவனை கூட்டு வா, அவன் வந்து சொன்னாதான் நான் போவேன். அவர் யாருன்னா வெறும் ஜோபம் மட்டும் தான் பண்றவர், பிசாசு ஓட்ட தெரியாது. ஆமென். அப்போ சோத்திரம் அவர் வந்தாரு, வந்து எப்படியோ பிடிச்சி அவரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து, யோ எனக்கு உண்மையாவே பிசாசு ஓட்ட தெரியாதியா அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சோத்திரம். வந்து நிக்கிறான். இப்ப சொல்லுது, பிசாசு சொல்லுது, ஏய்
என்ன நீ வந்து நின்னுட்டு இருக்கிற? உனக்குள்ள இருக்கிறத இயேசுவின் நாமத்தை சொல்லு, நான் போயிடுறேன். பிசாசு சொல்லி கொடுத்துதாங்க, பிசாசு சொல்லி கொடுத்துதான். கவனிங்க, பிசாசு சொல்லி கொடுத்தது. இயேசுவின் நாமத்தை சொன்னா நான் போவேன். அந்த நிலவரத்துல சில பேர் இருக்கிறாங்க. நம்ம சபை கிடையாது. அல்லேலூயா. ஐயோ, நம்ம சபையை சொல்லவே மாட்டேன். ஆமென். பிற்காலத்தில் அவர் யாரா மாறினார் தெரியுமா? அவர் ஒரு ஊழியக்காரனா மாறினார். அவர் யாரு? அந்த நபர் ஊழியக்காரனா மாறினார். இப்ப அவர் பஸ்ஸுக்குள்ள ஏறினா அவர் லேட்டா தான் வந்து ஏறுவாராம் பஸ்ல. ஏன்னா முன்னாடி வந்து ஏறிட்டா எந்த பிசாசு பிடிச்சவங்க உள்ள வர மாட்டாங்களாம். ஒருவேளை ஒரு நாள் லேட்டா வந்து ஏறிட்டாராம் பஸ்ல, உள்ள இருக்கிற ஒரு 10 பிசாசு அடிச்சு பிடிச்சு பேரண்ட் அடிச்சு வெளியே எகிரி உச்சி ஓடுதுங்களாம். நடந்த சம்பவம். அல்லேலூயா. ஆமென். பிசாசு தான் கட்டு குடிச்சிச்சு, ஆனால் அதை பிடிச்சுக்கிட்டாரு. இயேசுவின் நாமம் தான் பலத்த துருகம், நீதிமானதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். இந்த சுக வாழ்வை கத்தர் கொடுக்கதான் இயேசுவின் நாமத்தை உங்க மேல அதிகாரத்தை கத்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த அதிகாரம் வேணும்? எல்லாரும் முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கலக்கங்களும் நீங்குகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. 68 ஆமென். ஸ்தோத்திரம். தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேலை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேலை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. கிருபையே, 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 தேவ கிருபையே, கிருபையே. ஆமென். கிருபையே, ஜீசஸ். கிருபையே, தேவ கிருபையே. பயந்து நின்ற நேரம், பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. பயந்து நின்ற நேரம், பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் நான் தாங்கிக் கொண்ட கிருபை. போதும். ஹல்லேலூயா. ஒரே நிமிஷம், 2 நிமிஷம் நான் எடுத்துக்கொள்ள விரும்புறேன். ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் முழங்கால் போடுங்களேன். உங்க பலிபீடமாகிய அந்த முழங்கால்ல கர்த்தர் ஒரு அக்கினியை போட விரும்புகிறார். தயவு செய்து யாரும் கண்ணை திறந்து பார்க்காதீங்க. ஆமென். இது ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிற நேரம் இது. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை உங்க நாவுல கர்த்தர் வைக்க போகிறார். எந்தெந்த கட்டுகள், எந்தெந்த பலவீனங்கள், எந்தெந்த சோர்வுகள், எந்தெந்த தடைகள் உங்க வாழ்க்கையில காணப்படுகிறதோ, இனி வரும் நாட்களிலே இதோ இந்த நாள்ல பெற்றுக்கொள்ள போகிற அந்த இயேசுவின் நாமத்துல இருக்கிற அபிஷேகம், ஜெப ஆவி, கிருபை, அது ஆசீர்வாதம் அத்தனை உங்க மேல, குடும்பத்தின் மேல, இந்த ஊழியத்தின் மேல வந்து இறக்கத்தக்கதா நிறுத்தாம கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ தாவாலா கராபா கச்சிடா. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. கர்த்தருடைய வல்லமை நாவுல இறங்குது. கர்த்தருடைய வல்லமை நாவுல இறங்குது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ராபா கச்சாடா கச்சிடா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை நாவுல, 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 நாவுல. ஒரு அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். தாவாலா கராபா கச்சிடா. தாவாலா கராபா கச்சிடா. எஸ் ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் உதவி செய்ய. ஓ ஜெபிக்கிற நேரம் இது. எழும்பு. உன் பலன் வந்தது, உன் ஆசீர்வாதம் வந்தது. நீ நம்புகிறது அவராலே வரும். அபிஷேகம் கவலைகளை மாற்றுகிற அபிஷேகம். எல்லா கலக்கங்களை பிடுங்கி எறிகிறார்கள். எல்லா கலக்கத்தை இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. குடும்பத்தை குறித்த குழப்பம், ஆமென். வியாதி குறித்த கவலை, சரீர பலத்தை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை. மகளே, உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிற மகளே, உன்னுடைய மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நான் வலது பக்கத்துல நின்னுட்டு இருக்கிறேன். சத்துரு உன்னை அசத்திர முடியாது. சத்துரு உன்னை வீழ்த்திட முடியாது. சத்துரு உன் குடும்பத்தை தொட்டிட முடியாது. ஏன் கவலைப்படுகிற? மார்த்தால, மார்த்தால, நீ மார்த்தாலா இருக்க நான் ஒருபோதும் விரும்பல, ஒருபோதும் விரும்பல. என் பாதத்துல உட்கார்ற மரியாதை ஒரு காலத்துல இருந்த, ஒரு காலத்துல
இன்னைக்கு மார்த்தாளா நீயே மாறிட்ட. கவலைப்படுகிறதுனால சரீரத்துல ஒரு அளவு முழம் கூட்ட முடியாது, உன்னால முடியாது. இன்னைக்கு நானே என் வாயை கொண்டு உன்னோடு பேசினேன். கவலைப்படாத, கவலைப்படாத. இன்னைக்கு எதை குறித்து கவலைப்பட்டியோ, அடுத்த மே 24 என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளலாம் நினைத்தேன். இந்த வருடத்துல கர்த்தர் ஒரு நன்மையை அல்ல இரட்டிப்பான நன்மைகளை தந்திருக்கிறார்னு நீ சொல்லுவ. உன் இருதயத்துல புதைந்து கிடக்கிற அந்த பாபிலோன்ல தூக்கி வெளியே போடு. உன் ரகசிய பாவத்தை வெளில போடு. இன்னிலிருந்து மனம் திரும்பிடு. அது எவ்வளவு உன்னை சந்தோஷப்படுத்தினா அந்த பாவம் வேணாம், தூக்கி போடு. தீர்மானம் எடுத்துரு இன்னைக்கு. இதுதான் என்ன கலங்க பண்ணுது, என் முன்னேற்றத்தை தடுத்தது இந்த ரகசிய பாவம். அந்த உறவை துண்டிக்கிறேன். தைரியமா சொல்லு, வாய் திறந்து சொல்லு. இயேசு கிட்ட இந்த பாவத்தை துண்டிக்கிற ரகசியமா சொல்லு. இயேசு கிட்ட சொல்லு, அவர் காது கேட்கட்டும். துண்டிக்கிறேன், பரவாயில்ல. என் சந்தோஷத்தை விட தேவ ராஜ்யம் தான் முக்கியம். என் சந்தோஷத்தை விட எனக்கு தேவ ராஜ்யம் தான் முக்கியம். நான் விரும்புகிறவளோட தேவ ராஜ்யம் தான் முக்கியம். அதை விட்டு வெளியே எறிகிறேன். கசப்பான வேறு எனக்குள்ள இருக்கு, உண்மை. நான் வெளியில நல்ல பிரைஸ் லார்ட் சொல்லி பேசினாலும் கசப்பு இருக்கு. நான் மன்னிச்சிடுங்கப்பா. இந்த காலை வேளை எங்களோட பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி அப்பா. தேவ மனுஷனை கொண்டு வந்து எங்க கலக்கலங்களை எடுத்தீர் ஐயா, எங்க பாவங்களை அகற்றினீர் ஐயா. இன்னைக்கும் இனிமே நாளிலிருந்து அவர் நாமத்துல எதை கேட்டாலும் செய்ய போறாரு. இன்னைக்கு உன் ஜெபம் டெஸ்ட் பண்ணு. இன்னைக்கு ராத்திரி உன்னை கேட்டுட்டு காலையில கிளம்பி ஆபீஸ் போ. இன்னைக்கு ராத்திரி உன்னை கேட்டு ஆபீஸ் கிளம்பி போ. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என் ஆவி அனுப்புகிறேன், உனக்குள்ள என் ஆவியை வைக்கிறேன். தடையெல்லாம் நீக்கி போடுவார். தடையை நீக்கி போடு, உனக்கு கடந்து போகலாம். தேங்க்யூ டாடி. உங்க பிரசன்னம் எங்க மத்தியில் இருந்ததற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சமாதானம் வழிநடத்தல் பாதுகாப்பு உங்க அத்தனை பேரோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போல ஆவதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே